முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் செயல் வீரர் சேகர்பாபு அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அன்பரசன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களே, சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே, வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்றுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களே, துணை மேயர் மகேஷ் அவர்களே, தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர்கள், முதன்மைச் செயலாளர்கள் திருமதி காகர்லா உஷா ஐஏஎஸ் அவர்களே, திருமதி பீலா வெங்கடேசன் ஐஏஎஸ் அவர்களே, மேலாண்மை இயக்குநர் திரு அன்சுர் மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களே, மாநகராட்சியுடைய ஆணையர் திரு குமர குருபரன் ஐஏஎஸ் அவர்களே, காவல்துறையினுடைய ஆணையர் திரு அருண் அவர்களே, அரசு உயர் அலுவலர்களே, மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கடந்த வாரம் நடைபெற வேண்டிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. ஆனால் என்ன காரணத்திற்காக ஒத்திவைக்கப்பட்டது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். தமிழ்நாட்டில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பெஞ்சல் புயல் அதன் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. காலநிலை மாற்றத்தோடு விளைவுகளை நாம் பார்க்க தொடங்கியிருக்கிறோம். வானிலை கணிப்புகளை விட அதிகமான மழை கொட்டி தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களிலையும் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் இந்த மாற்றத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எல்லா நாட்டிலையும் நடக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம தமிழ்நாடு அலட்சியமாக இருந்ததில்லை. நாம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்த காரணத்தால் தான் உயிரிழப்புகள் பெரிதும் ஏற்படல் என்பது முக்கியம். ஆனால் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் அதிகமான அளவிற்கு மழை பெய்து பாதிப்புகளை ஆளாக்கியிருக்கு. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உதவிகளை, நிவாரணத்தை மழை தொடங்கிலிருந்து இப்ப வரைக்கும் நம்முடைய தமிழ்நாடு அரசு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதியும் நாம கேட்டிருக்கிறோம். விரைவில் இந்த பாதிப்பிலிருந்து நிச்சயமாக நாம் மீண்டு வருவோம். கடந்த காலங்களில் மழை வெள்ளத்தால தவிச்ச சென்னையை மீட்டெடுத்த மாதிரி மற்ற பகுதிகளையும் விரைவாக நாம் மீட்டெடுப்போம். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மீண்டு வரும். இப்பவே சில மாவட்டங்கள் முழுமையாக மீண்டு வந்து கொண்டிருக்கு. அல்லல் படக்கூடிய மக்களுடைய வேதனைகளை அவதூறு பரப்பி ஆதாயம் தேடலாம்னு சிலர் மலிவான அரசியலில் ஈடுபடுறாங்க. கடந்த ஆட்சியில் அது எந்த ஆட்சி என்பது உங்களுக்கு தெரியும்.
2015 செயற்கை வெள்ளத்திலையும் பல்வேறு புயல்களையும் சென்னையை வெள்ளத்தில் மிதக்க விட்ட மாதிரி இப்போ நாம தவிக்க விடல. அதற்கு பெஞ்சல் புயல் நாம் எடுத்த நடவடிக்கைகளும் நம்முடைய பணிகளும் தான் அதற்கு சாட்சி. முன்னாடியெல்லாம் சென்னையில் மழை பெஞ்சா உதவி கேட்டு அல்லலாடுகிற நிலையும், தன்னார்வலர்கள் கிட்ட உதவி கேட்டு சோசியல் மீடியாவில் பதிவிடுகிற நிலையும், எப்போ வெள்ளம் வடியும்னு காத்திருக்க வேண்டிய நிலையும் இருந்துச்சு. ஆட்சியாளர்களை களத்தில் பார்க்க முடியாது. அப்படியே வந்தாலும் என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாம வாக்காளர் பெருமக்கள்னு பேசுவாங்க. மீடியாக்கள் மைக்க கொண்டு போய் நீட்டினா பதில் சொல்லாம பிளீஸ் விட்டுடுங்கன்னு சொன்னவங்க தான் இருந்தாங்க கடந்த கால ஆட்சியில். தன்னார்வலர்கள் உதவி செய்ய வந்தா அவங்கள மிரட்டுவாங்க. அவங்க வழங்கக்கூடிய நிவாரணப் பொருட்கள்ல ஸ்டிக்கர்களை ஒட்டுவாங்க. அந்த காலம்லாம் இப்ப மலையேறி போச்சு. நாம எடுத்த நடவடிக்கையால சென்னை மழை நின்ற அடுத்த நாளே மீண்டிருக்கு. மழை நின்ன உடனே நான் கொளத்தூர் தொகுதியை பார்வையிட்டப்போ அங்கிருந்த ஒரு பெரியவர் சொன்னார், முதல் முறையா தில்லை நகர், வீனஸ் நகர், செந்தில் நகர் போன்ற இடங்கள்ல வெள்ளம் வரல. இந்த நகருக்கு விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு சொன்னார். விடியலை தருவதுதான் உதயசூரியன். ஆனா உதயசூரியனால கண்ணுக்கு கூசுக ஆட்களுக்கு விடியல்னா தெரியாது. விடியல விடியல விடியாட்சின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டை படுபாதாளத்துக்கு தள்ளின அந்த விடியா மூஞ்சிகளுக்கு என்னைக்கும் விடியவே முடியாது. அது விடியவே முடியாது. அதை பத்தி நாம கவலைப்படல. அதே குளத்தூர் தொகுதியை சார்ந்த இன்னொருவர் என்கிட்ட சொன்னார், உங்களுடைய பணிகள் எல்லாம் ஒரு சிறப்பான வரலாற்றில் ஒரு சிறப்பான இடத்தை பெறும்னு பாராட்டினார். அப்ப நம்ம அமைச்சர் பக்கத்தில் இருந்த அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்னிடத்துல சொன்னார், அண்ணன் இவர் யாரு தெரியுமா, இவர் கம்ப்ளைண்ட் பார்ட்டின்னு சொல்வார். கம்ப்ளைண்ட் பார்ட்டின்னு இவருக்கு பேரே உண்டு. எப்ப பார்த்தா நாங்க போறப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. உடனே நான் சொன்னேன், புகார் கொடுக்கிறவங்களுக்கும் நாம பணிகளை செய்வோம், நம்ம பத்தி விமர்சனம் செய்யக்கூடியவங்களுக்கும் பணிகளை செய்வோம். ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டுமல்ல, ஓட்டு போட மறந்தவர்களுக்கும் நாம் நன்மையை செய்வோம். இதுதான் உண்மையான பாராட்டு. இந்த பாராட்டுக்கள் தான் இன்றைக்கு எதிர்க்கட்சியை வயிறறிய வச்சிருக்கு. ஏன்னா எவ்வளவு மழை பெஞ்சாலும் முதலமைச்சர் தொடங்கி துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாரும் களத்தில் வந்து நிக்கிறாங்க, நிவாரண உதவிகளை செய்யறாங்க. நம்மால அரசியல் பண்ண முடியலன்னு தவிக்கிறாங்க. இப்போ நம்மை பொறுத்தவரையில் நமக்கு மக்களுடைய மனசுதான் முக்கியம், உங்களுடைய மனசுதான் எங்களுக்கு முக்கியம். பொதுமக்கள் முன்வைக்கக்கூடிய நியாயமான புகார்களை, விமர்சனங்களை, அவங்களுடைய குறைகளை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதை தீர்க்க செயல்படுறோம். நம்ம அரசியல் மக்களுடைய குரல் கேட்கப்படுது, அவங்களுடைய தேவைகளை தெரிஞ்சிக்க முயற்சிக்கிறோம். அதனாலதான் மழை நின்று அடுத்த சில நாட்களிலேயே சென்னையோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான திட்டங்களை தொடங்கி வைக்க நாங்கள் நீங்களும் இங்க வந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய மழை பெஞ்சது. ஆக முடிஞ்ச அடுத்த நாளே இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறோம்னா அதைத்தான் நீங்க உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும்,
அதேபோல் அவருக்கு துணை நின்று இருக்கக்கூடிய என்னுடைய அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.